அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மள முன்குறிச்சி வச்சிருக்காங்களாம். முன்குறிச்சி வச்ச தேவன் அவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிளானோட தான் கர்த்தர் படைச்சு வச்சிருக்கிறார். யாரையுமே கர்த்தர் பிளான் இல்லாம படிக்க வைக்கவே கிடையாது. இந்த வேலையில பாருங்களேன், ஹேமிக் கார்மைக்ல பாருங்க, அவங்க ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஒரு மிஷினரி வேலையை பண்ணணும், சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? காசை இருந்து சைனால போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணணும்ன்றது தான் அவங்களுடைய ஒரே ஒரு யோசனை. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு போலான்ட்டு யோசிக்கும் போது அவங்க சரீரத்துல ஒரு சில பலவீனங்கள், ஹெல்த் இஷ்யூ காணப்படுறதுனால அவங்களால அந்த இடத்துக்கு போக முடியாம போயிடுது. அப்போ போக முடியாத போறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு சவுத் இந்தியாவுக்கு வர்றாங்க. சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு இங்க இருக்கிறதான சிறு பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைங்க தேவ தாசிகளாக விடப்பட்டு பார்த்துட்டு அவங்களால சொல்ல முடியாத ஒரு துக்கம். அந்த பிள்ளைங்களை பார்த்து அந்த பிள்ளைங்க இப்படி விடப்பட்டிருக்காங்களே, இவங்க வாழ்க்கை எப்படி சீர்கெட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க உடனே மனம் உடைஞ்சு என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? பிள்ளைங்களுக்கு கொஸ்டம் ஒரு சேவை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். சேவை பண்ணது மட்டும் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஓம் கட்டினாங்களாம், படிப்பை கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப அவங்க யோசிச்சாங்களாம், கர்த்தர் என்னை ஏற்கனவே பிளான் பண்ணி தான் என்னை படைச்சு வச்சிருக்கிறாரு. என்னுடைய பிளான் நான் சைனாக்கு போயிட்டு சைனால இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய பிளான் என்னை இந்த சவுத் இந்தியால இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியா தான் என்னை கர்த்தர் இந்த இடத்துல முன்கூச்சி வச்சிருக்கிறாங்கன்ட்டு சந்தோஷமா அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். தேவ பணி செய்து அநேக பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு பிரோஜனமா இருந்தாங்களாம்.